கடந்த 17ஆம் தேதி இரவு படப்பிடிப்பு முடிந்து காரில் கொச்சிக்கு திரும்பும் வழியில் பாவனா கடத்தப்பட்டு அவருக்கு பாலியல் தொல்லை கொடுக்கப்பட்டது. இச்சம்பவத்தில் பாவனாவின் முன்னாள் கார் டிரைவர் சுனில் என்ற பல்சர் சுனில் என்பவருக்கு தொடர்பு இருப்பது போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இவர் சினிமா பிரபலங்களுக்கு கார் டிரைவர்களை ஏற்பாடு செய்து கொடுப்பவர். அவரை பிடிக்க போலீசார் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். இப்போது இச்சம்பவத்தில் தொடர்புடைய 2 பேர் கோவையில் பதுங்கி இருப்பதை அறிந்த கேரளா போலீசார் இருவரையும் கைது செய்தனர். அவர்கள் போலீசாரிடம் கொடுத்த வாக்குமூலத்தில் நடிகை பாவனாவை கடத்துவதற்கு தங்களுக்கு ரூபாய் 30 லட்சம் பணம் தருவதாக பாவனாவின் முன்னாள் கார் டிரைவர் சுனில் கூறியதால் இச்சம்பவத்தில் ஈடுபட்டோம் என்று கூறியுள்ளனர். அவர்களின் செல்போனை ஆய்வு செய்த போலீசார் சம்பவம் நடந்த நாளில் சுனிலின் செல்போனுக்கு பல அழைப்புகள் வந்திருப்பதும் மலையாள திரையுலகை சார்ந்த முக்கிய தயாரிப்பாளர்கள் நடிகர்கள் 6 பேரின் எண்கள் இருந்தன என்று கூறப்படுகிறது. இவர்கள் எதற்காக குற்றவாளிகளை தொடர்பு கொண்டு பேசினர், பாவனாவை பழிவாங்கும் நோக்கில் அவரை கடத்த சொன்னார்களா என்பது பற்றி போலீசார் விசாரித்து வருகிறார்கள். இதில் ஈடுபட்ட முக்கிய புள்ளிகளை விரைவில் கைதாவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த மாதிரி கோலிவுட் வட்டாரத்தில் நடக்கிற இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள்லாம் தெரிஞ்சுக்க மறக்காம பக்கா டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.